அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளிலும் உங்களை நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 21 8 மாதம் 2025 வியாழக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 12வது அதிகாரம் 29வது வசனம். இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். The Lord our God, the Lord is one. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரே இந்த நாட்களிலே நமக்கு ஒரே ஒருவராய் இந்த நாட்களிலே தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறதை அங்கே வேதம் நமக்கு தெளிவாக திட்டவட்டமாக இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை இங்கே சொன்னது யார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாயினால் திருவுளம் பற்றினார் என்று சொல்லி இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக எப்படி சொல்லுகிறார் என்றால், கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அங்கே கர்த்தர். இதுதான் இந்த நாட்களிலே பிரதான கற்பனையாக இந்த நாட்களிலே இருக்கிறதை ஒழிய வேறு ஒரு கற்பனையும் இந்த நாட்களிலே இல்லை. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஒரு காரியத்தை அறிந்திருக்க வேண்டும். கல் அல்ல, மண் அல்ல, மரம் அல்ல. இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிற காரியம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அப்படியானால் அந்த கர்த்தர் யாரென்றால், அங்கே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தான் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே குறிக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் நமக்காக இந்த நாட்களிலே அடிக்கப்படும்படியாக, நம்முடைய பாவங்களை இந்த நாட்களிலே நீக்கும்படியாக, நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை சுமக்கும்படியாக இந்த நாட்களிலே இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அது மட்டுமல்ல, அந்த நாட்களிலே கல்வாரியிலே ஒரு துளி இரத்தம் கூட இல்லாதபடி தன்னை இந்த நாட்களிலே அர்ப்பணித்து அடிக்க கொடுத்த அந்த இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தி, இந்த பூமியிலே நிந்தைகள் இராதபடி இந்த நாட்களிலே தன்னுடைய ஜனங்களை மீட்டு கொண்டார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் யார் தெய்வம் என்பதைத்தான் நாங்கள் முதலாவதாக இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த ஒரே ஒரு ஜீவனுள்ள தேவன் தான் இந்த நாட்களிலே ஒருவர் என்பதை நாங்கள் முதலாவதாக இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக தெய்வங்களை கொண்டாடி கொண்டிருக்கிறவர்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆராதித்து கொண்டிருக்கிறவர்கள், சற்று இந்த நாட்களில் இந்த வசனத்தை திரும்பி பாருங்கள். இந்த வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை என்றுதான் இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இவர் பேசுகிற தெய்வம். ஆபிரகாமோடு பேசினார், ஈசாக்கோடு பேசினார், யாக்கோபோடு பேசினார், இந்த நாட்களில் மோசையோடு பேசினார். இன்றைக்கு நமக்குள்ளே வாசமாயிருந்து நாங்கள் எப்படியாக போக வேண்டும், எந்த வழிகளிலே செல்ல வேண்டும், எப்படியாக நடக்க வேண்டும் இந்த நாட்களிலே என்று சொல்லி இந்த நாட்களிலே பேசுகிற தெய்வமாய் இந்த நாட்களிலே இருப்பதற்காக நாங்கள் அவரை ஸ்தோத்தரிப்போம். அன்பு பிள்ளைகளே, நாங்கள் எந்த தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாகத்தான் இந்த வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இதை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே இந்த நாட்களிலே சொல்லி முடித்தார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த வார்த்தையினுடைய மிகுதி பகுதியிலே பார்க்கிற வேளையிலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயே. இதுதான் அங்கே முதலாவதான கற்பனை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பிரதான கற்பனை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே முதலாவது நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும், யார் அந்த தேவன். அப்படியானால் அந்த தேவனை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவதே நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய முதலாவது கற்பனையாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதற்கு மேலாக வேறு ஒரு கற்பனையும் இல்லை. அதனாலே இந்த வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை கேட்கிற பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள்.
அவர்தான் இரட்சகர், அவர்தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர், அவர்தான் மீண்டுமா இந்த பூமியிலே ராஜாவாக வரப்போகிறார், அவர்தான் மீண்டுமா இந்த நாட்களில் இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் பூமியை நியாயம் தீர்க்க வரப்போகிறார் என்பதை நாங்கள் அறிவோமா இருந்தால் அவர் அண்டையிலே நாங்கள் திரும்பிக் கொள்வோம். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.